வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் தமிழ் கும்மி அப்படின்ற தலைப்பில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய ஒரு கவிதை பேழை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கலாமா? கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்வான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவூற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின கவிதை இது. இது ஒரு கும்மி பாட்டு. நம்ம தமிழோட பெருமையை என்ன விதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. தமிழோட பெருமை 8 திசையிலுமே இருக்குது. அதெல்லாம் 8 திசையிலும் கேட்குற மாதிரி கும்மி கொட்டுங்க. பல்லாயிரம் வருஷங்கள் பழமையானது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் அறிவார்ந்த பல 100 நூல்கள் எல்லாம் வச்சிருக்கு உடையது தான் நம்ம தமிழ் மொழி. எந்த ஆழிப்பெருக்கோ இல்லை காலமோ அழியாமல் இன்னி வரைக்கும் நிலச்சி நிற்கிற பெருமை மிக்கது நம்ம தமிழ் மொழி. தமிழை படித்தா பொய் பேசணும் அப்படின்ற ஆசை கூட போயிடும். உள்ளத்தில் இருக்கிற அழுக்கார் எல்லாம் போயிட்டு அறியாமை எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். ஒருத்தவங்க மேலே அன்பு போன்றதுக்கு கூட நம்ம தமிழ் ஒரு காரணமாக இருக்கும். அறிவு கொடுக்கும், அன்பு கொடுக்கும், உள்ளத்தில் இருக்கிற பொய்மை எல்லாம் விலகும். இந்த மாதிரியான உயர்வு எல்லாம் நிறைந்தது தான் நம்ம தமிழ்மொழி அப்படின்றத இந்த தமிழ் கும்மி கவிதையில் இவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். மேதினி உலகம். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு. உள்ளப்பூட்டுன்னா உள்ளத்தின் அறியாமை. உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவூற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும், அது மனதின் அறியாமையை நீக்கும், அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு பாடலுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். இந்த நூல் எழுதினவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் துரை மாணிக்கம். இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். இவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. பாவலரேறு. என்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவரோட நூல்கள். இவர் நடத்தின இதழ்கள் என்னென்ன? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் இவர் நடத்தின இதழ்கள். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இந்த நூல் தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேவா? தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு எழுதினது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இவரோட சில நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவரோட நூல்கள். இந்த பாடப்பகுதி இந்த நூல் என்ன நூலில் இடம்பெற்றிருக்கு? கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு? 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஓகேவா?